அத்திமாநகரத்து வேதனை பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்த ஆனால் அர்ஜுன பெருமனான்டா. போர்டு போட்டு தெரியல என்ன போடு? மின்னலி 48 நாள் ஒரு மண்டலம் சிவன கோரி பூஜையில இருக்குது. என் முன்னாடியா உன் முன்னாடி எனக்கு எப்படி தெரியும்? உன் முன்னாடி அப்படி உலகத்து பேரு அர்ஜுனன் இருக்கிறான். நீதான் அர்ஜுனன் நீங்க சொல்லிட்டு சத்தியமானதான் அர்ஜுனா. சத்தியமா தள்ள அர்ஜுனா என்ன போட்டு எப்படி இப்ப நீ உன் பொண்டாட்டி நீ தான் அர்ச்சனை சொல்ற. நான் முன்னாடி பார்க்கணும். சரி நீ பார்க்கணும்னா தமிழகத்துல நடக்கிறதுக்கு நடைமுறை என்ன தெரியுமா? என்ன? தோட்டில இருந்து தொண்டமான வரைக்கும் லஞ்சம் இல்லாத ஒரு பஞ்சம். அதனால இப்ப என் வாயத்தோட என் பிய தின்ட்டா. ஆமா நாய் பண்ணிக்கு 10ல நான் போய் தின்ட்டு வந்துட்டேன். வாயத்தோடன்னு சொல்றேன். அப்புறம் வாயத்தோட பிய தின்னு வந்தா பச்சையா இருந்தாலும் தின்னுட்டு காஞ்சியா இருந்தாலும் சைடிச்சு நம்ம 2 பேரும் கையில குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிறோம். காசு கொடுத்தா கம்யூனிட்டி வேஷம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன காசு எடுத்துவானா ஒரு 100-200 எடுத்தாந்து இருப்பேன். என்ன கம்யூனிட்டிங்கிறியா? சரிங்க கோச்சுக்காதீங்க. இப்ப எங்க வந்து காட்சி கேட்குறேன். நான் யார்கிட்ட போய் காட்சி கேட்குறேன்? யார்ட்டாச்சும் கேளு. 100-200 போல காசு வந்து தட்டுறது யார்ட்டாவது ஆள் பெரிய மனுஷால எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? காசு கொடுத்த மாதிரி வச்சுக்கா. நீ போன மாதிரி வச்சுக்க. காலைல தர காலையில போ. பாத்துட்டு வந்துருங்களா? நீ சேத்த கொடுத்துட்டு போ. ஏன்னா நாடகம் கர்ற வண்டி கூப்பிடுவாரு. ஏன்னா ஏதாவது ஒரு 2 ரூபாய் 1.25 ரூபாய் அந்த கொண்டு கூடிய நெத்தில போட்டு வைக்கிறீங்க. ஒரு 10 ரூபாயில கூடிய கம்மியாட்டி உள்ள 10 ரூபாய் கொடுத்தா தண்ணி வாங்க முடியுமா? கிளச்சி வாங்க முடியுமா? நாட்டம் ஒரு 10 ரூபாய் கொடு. நாட்டம் 10 ரூபாய் சைடிச்சு கூட திங்க முடியாது. ஊருக்கா கொடுக்க கொடுக்க முடியாது. அப்பா கொடுக்குறாரு அவர் கொடுக்குறாங்க. கதை கூத்து அப்படின்னு இதோட நாடகம் முடிவெட்டுறது அப்படியே சொல்லிட்டு போயிடுவேன். நான் இங்கதான் உட்காந்துருப்பேன். சத்தியமாவும் காலை பிடிக்கிறேன். காலை பிடிக்கிறேன். அவர்கிட்ட பேசுறியா? அவருக்கு பயந்து அப்பா கொடுக்குறாரு போய் வாங்கிக்க. அந்த அளவு வாங்கிட்டு வருவாப்ல. 100 ரூபாய் அம்மா காய்ச்சி கொடுக்குறீங்க. மாற்றி கொடுக்குறாங்க. இது மத்திக்கால காசு. கையில வாங்கி பாத்துருக்கியா? இல்ல ஐயா பையில வை. யாருக்கும் தெரியக்கூடாது. சரி என் முன்னாடி எத்தனை நாள் அப்ப பூஜையில இருக்கா? 48 நாள். இன்னோட 48 நாள். ஆமா 47 நாளா எவன் வந்தா எவன் முன்னாடி எவன் எம்மா காசு வாங்கினா என் காசு போறான். நீ இருந்தா ஆரம்பம் 48 நாளா உலகத்து காசு சம்பாதிச்சிருப்பான். வாத்தியார் விட்டு காசு வாங்கிட்டு இருப்ப. அவங்க இஷ்டத்துக்கு பூஜை கிடையாதுங்க. 48 நாளைக்கு எத்தனை தேங்காய்? 48 தேங்காய். ஒரு தேங்காய் 30 ரூபாய் கணக்கு போடு. இதுக்குதான் எண்ணெய்க்கு எடுத்து வச்சுக்கிறான். 48 தேங்காய். 12 12,200. 5 ரூபாய் கலப்புற கணக்கு போடு. என்னடா பொண்ணுங்க 40 நாளைக்கு? ஆமா 4 5 20. 2 ரூபாய் விழுதி போடலாம். 48 நாளைக்கு கணக்கு போடு. 4 2 8 800 ரூபாய். இதெல்லாம் மொத்தம் ஏறது காசு. யாருது? எங்க இருந்தாலும் உன் பொண்டாட்டி காசு இருந்தாலும் உன் பொருள் தானே காசு கொடுறான். இதுக்கு செலவுக்கு காரணமே உன் பொண்டாட்டி அந்த கௌரி பூஜையில இருக்க காரணம் இவன் தான். இந்த கம்யூனிட்டியா? இவரை போட்டு நீ தழுப்புனா ஆட்டோமேட்டிக்கா வழி விடுவோம். இந்த கம்யூனிட்டி வாங்க மாட்டான். அத வந்து மேகலோக நான் வாசலில் பார்க்கும் போய் நீண்டரோ கணவனுக்கு நீடில்லா தலை பூட்டி